ஹலோ வணக்கம். நவடேஸ் எல்லாருக்குமே இந்த பூசணி விதையை சாப்பிட சொல்லி எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூசணி விதை நிறைய இடத்துல கிடைக்குது. ஒரு காலத்தில் பூசணிக்காய் சமைக்கும் போது எல்லாம் திஷ்டி சுற்றி போட்டு உடைச்சிட்டு அந்த விதையெல்லாம் வீணாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அந்த பூசணி விதையில எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். சீப் அண்ட் பெஸ்ட். இப்போ காய வச்ச பூசணி விதை எல்லா கடையிலையும் கிடைக்குது, ரைட்டா? அதுல நல்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு, ரைட்டா? அது மட்டும் இல்லாம குட் கொலஸ்ட்ரால், இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு. ஸோ அது குட் கொலஸ்ட்ரால் நிறைய ஆகி பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சிடும். அதுல ஜிங்க் அண்ட் காப்பர் நிறைய இருக்குது. அதனால இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா டெவலப் பண்ணும். அது இல்லாம விட்டமின் இ நிறைய இருக்கிறதுனால இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நல்லது. ஸோ லிவர்ல இருக்க ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்கு, லிவர் ஹெல்த்தினஸ்க்கு அந்த விட்டமின் இ ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அதுல ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ் இருக்கு. அதனால மெனோபாசல் பீப்புளுக்கு அந்த மெனோபாசல் சிம்டம் எல்லாம் வராம ஓரளவுக்கு கரெக்ட் பண்றதுக்கும், யூட்ரைன் கேன்சர் வர்றத ஓரளவு இதை போஸ்ட்போன் பண்ணவும் முடியும். ஸோ இதெல்லாம் அதுல நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கு. அது இல்லாம அதுல மேக்னீசியம் இருக்கு. அந்த மெக்னீசியம் என்ன பண்ணும், மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிப்னஸ் இல்லாம ரிலாக்ஸ் பண்ணி மசில் பெயின், கால் வலி, கை வலி அதெல்லாம் குறைக்கிறதுக்கும், அந்த லெக்ல குரக்கல இழுக்குதுன்னுவாங்க, அந்த கிராம்ப்ஸ் அது வராம தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். அது மாதிரி பலவிதமான பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கிற அந்த பூசணி விதையை எவ்ரிடே கொஞ்சோண்டு எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ரைட்டா? பூசணிக்காய் உடைச்சு அந்த விதையெல்லாம் வீணாக்கிடாதுங்க. அதை எடுத்து கிளீன் பண்ணி காய வச்சு சாப்பிடலாம். இல்ல ரெடிமேடா அவைலபிளாகவும் இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா?